Hi, வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு WinTrader. கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியும்? இன்றைக்கி பேங்க் நிஃப்டி கேப் டவுன் மார்க்கெட்டு இன்றைக்கி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி மார்க்கெட்டு நல்லா டவுன் இறங்கி போச்சு. அப்போ டவுன் இறங்கும் போது உங்களுக்கு கரெக்டாக என்ட்ரி எடுக்கிற பாயிண்ட்டு எப்படி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர் த்ரூ உங்களுக்கு செக் பண்ண முடியும். அப்போ நம்ம WinTrader பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி எட்டு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. WinTrader ஃபஸ்ட்டு வெர்ஷன் நம்ம ரிலீஸ் பண்ணது 2009. அப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1. அது உங்களுக்கு பார்க்கண வெர்ஷன் வந்து பார் சார்ட்டாக இப்போ பார்த்துட்டா தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு லைவ் மார்க்கெட் உங்களுக்கு இந்த கார்னரில் பார்க்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு உங்களுக்கு டெமோ லைவாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு லைவாக டெமோ செக் பண்ணணும்னா என்னோடய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். 81399334 இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும். இந்த டே பிரேக் லைனில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ மார்னிங்கில் ஒரு 9:20க்கு ரெட் கலர் டவுன் ஆரோ செல் சிக்னல் கொடுத்துருக்கேன். அப்போ க்ரீன் கலர் பாரு, இது வந்து பை, இது வந்து செல்லு. அப்போ சிக்னல் வரும்போது உங்களுக்கு பெல் சவுண்ட் எஃபெக்டோடு உங்களுக்கு பெல் சவுண்ட் எஃபெக்டோடு உங்களுக்கு அலர்ட்டு கிடைக்கும். பார்த்துட்டு தெரியும். இந்த மாதிரி பெல் சவுண்ட் எஃபெக்டோடு உங்களுக்கு அலர்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிக்னல்ஸு லேட்டஸ்ட் சிக்னலுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் மேலே கீழே போட்டிருக்கேன். இப்போ சிக்னல்ஸ் இதில் கொடுக்கும். அதோட அதே மாதிரி உங்களுக்கு மேலே கீழே டார்கெட்டும் என்ட்ரி பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி அதுக்கு டைமிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருக்கேன். என்ட்ரி பாயிண்ட்டு, அது ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்டு, தேர்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ் 70 டார்கெட், டோட்டல் அப்ராக்சிமேட்டு 200 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குது. அப்போ வந்து பார்த்துட்டா தெரியும். இப்போ சிக்னல்ஸு மார்னிங்கில் வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் தான். அது எல்லா சிக்னல்ஸும் எடுக்க முடியாது. சிக்னல் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு உங்களுக்கு 3 லெவல்ஸ் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். அது கேப் டவுன் கேப் அப் மார்க்கெட்டில் 4 லெவல் செக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டா தெரியும் கேண்டில் கலரு, செகண்டு கீழே வந்து வால்யூம் பார், தேர்டு வந்து ப்ரைஸ் இன் செல் ஜோன். அப்போ இது 3 கன்ஃபர்மேஷன் லெவலில் ஓகே ஆயிருக்கா. கேப் டவுனில் ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் மார்க்கெட்டு கொஞ்சம் பேக் ஏறிட்டு எகெயின் பிரேக் பண்ணும். அந்த போர்ஷனை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ண போர்ஷனுக்கு உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். அப்போ இன்றைக்கி பார்த்துட்டு தெரியும். கேப் டவுன் மார்க்கெட் அப்ராக்சிமேட் ஒரு 10:15க்கு மார்க்கெட் இந்த போர்ஷனில் 45,100 இந்த போர்ஷனில் பிரேக் பண்ணிட்டு 45,142 பிரேக் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அந்த போர்ஷனில் தான் நல்லா கீழே மார்க்கெட் இறங்கிட்டு 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு அப்ராக்சிமேட் 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் இறங்கிட்டேன். அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி எடுக்கணும்னா நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்துடலாம். புட் ஆப்ஷன் மார்க்கெட் டவுன் இறங்கும்போது நமக்கு புட்டு பை பண்ணணும். அப்போ புட்டு பை பண்ணோம்னா அப்ராக்சிமேட் இந்த மணியில் நமக்கு இந்த மணியில் எடுத்துடலாம். 45,200 நமக்கு எடுத்துடலாம். இப்போ 200 நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது பார்த்துட்டு தெரியும் 45,200 புட் ஆப்ஷன் தான் இது. அப்போ இதுக்கு மார்க்கெட்டு இந்த டே பிரேக் லைனில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கில் ஒரு பைசிக்கிள் கொடுத்துருக்கு 328 கேப் அப் மார்க்கெட்டு தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இந்த போர்ஷனில் பிரேக் அவுட் பண்ணிட்டேன். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு ஒரு பிரேக்கு வந்த போர்ஷன், இதுதான் பிரேக் வந்த போர்ஷன். அப்போ இது பார்த்துட்டா தெரியும் 345 நமக்கு பிரேக் பண்ணிட்டேன். 345 பிரேக் பண்ணிட்டா அப்ராக்சிமேட் 475 வரை ஏறிட்டேன். அப்போ அப்ராக்சிமேட்டு மினிமம் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸில் இதில் ஷுவரு தான். 100 பாயிண்ட்ஸு நல்லா ப்ராஃபிட்டு உங்களுக்கு இந்த போர்ஷன் கிடைச்சிட்டேன். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் இப்படி மார்க்கெட்டு மேலே ஏறிட்டு தான் இருக்கேன். புட் ஆப்ஷனில் தான் இருக்கேன். இப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு இன்னும் கீழே போயிட்டா எகெயின் ஒரு மார்க்கெட் டவுனில் வரும். அந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த ரீஎன்ட்ரி சஜஷனில் ரீஎன்ட்ரி கொடுக்கும். அந்த லெவலில் ரீஎன்ட்ரி எகெயின் வேணும்னா உங்களுக்கு எடுத்துடலாம். அப்போ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு நிஃப்டி பார்த்துட்டு இன்றைக்கி நிஃப்டி மார்னிங்கில் ஒரு மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறிட்டு தான் மார்க்கெட்டு கீழே வந்துட்டேன். இந்த மாதிரி மார்க்கெட்டு ரெண்டும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எகெயினஸ்டாக இருந்தால் மார்னிங்கில் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு 2 பொசிஷனும் எகெயினஸ்ட் டவுன் போகும்போதும் தான் எடுக்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டு தெரியும் மார்க்கெட்டு சேம் நிஃப்டியிலும் கேப் டவுன் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட்டை நிஃப்டி ஏறிட்டேன். அதுக்கப்புறம் தான் கீழே வந்துட்டு. அப்போ நமக்கு அந்த மாதிரி எகெயின்ஸ்ட் ட்ரெண்டு வந்துட்டால் பொசிஷன் ரெண்டுமே சேம் ஆகுனது வெயிட் பண்ணிட்டு தான் என்ட்ரி எடுக்கணும், அல்லாத எடுக்கக்கூடாது. ஓகே, அப்போ இன்றைக்கி நிஃப்டியும் பார்த்துட்டாலும் 3 டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு அப்ராக்சிமேட் 110 பாயிண்ட்ஸு நமக்கு இந்த பொசிஷனில்
நமக்கு வந்துட்டு இப்படி சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டால் மார்க்கெட் எகெயின் கீழே போகும். இப்போ மார்னிங்கில் உங்களுக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங்கில் பொசிஷன் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எகெயின் அப்ராக்சிமேட் ஒரு 11:30க்கு ஒரு 19,409 எகெயின் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழே வந்துட்டேன். அப்போ நல்லா ப்ராஃபிட் நமக்கு இந்த பொசிஷனில் கிடைச்சிட்டேன். ஓகே, அப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அப்போ டெமோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய நம்பரை 813903 சீமா கிருஷ்ணா. அப்போ என்னுடைய நம்பரில் கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். எப்படி நம்ம சாஃப்ட்வேர் லைவாக ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு லைவ் டெமோவில் காட்டி கொடுத்துடலாம். அப்போ லைவ் டெமோக்காக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.